ஹிந்தி இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள். ஹிந்தி இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில்? ஹிந்தி இருக்கா இல்லையா? அப்புறம் எல்லா இடங்களையும் ஹிந்தி இருக்கிறங்கிறது ஒரு நாடகம். இந்தி எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்தி தெரியாத போடான்னு ஒரு வெற்று கூச்சல். அப்போ ஆளுங்கட்சியாக வந்தோடனே இந்திக்காரனே வாடாங்கிறது. எதிர்கட்சியாக இருக்கும்போது கோம் பேக் மோடி, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வெல்கம் மோடி. எப்படி பெரியார் அண்ணா இல்லை என்றால் நம்ம தமிழகத்தில் எல்லாருமே ஹிந்தி வாழாக இருக்கும்னு திருமாவளவன் தெரிவிச்சிருக்காரு. அதெல்லாம் சும்மா தேவைக்கேற்ப எங்கள் அண்ணன் மாற்றி பேசிட்டாங்க. ஹிந்தி எப்படி நாங்கள் ஹிந்தி எப்படி மாறி இருப்போம்? எப்படி மாறி இருப்போம் சொல்லுங்கள். எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இந்தியை கற்பிக்க அனுமதித்தது இந்த திராவிட இயக்கங்கள். இவங்க நடத்துகிற திமுக நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் இந்தி 2வது மொழியாக இருக்கா இல்லையா? ஆங்கிலம் பயிற்று மொழி இந்தி பாடமொழியாக இருக்கா இல்லையா? அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் பயிற்று மொழி தமிழ் பாடமொழியாக இருக்கா? ஹிந்தி பேசியிருப்போம்னா எப்படி? பொங்கல் தொகுப்பு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சேகர் பாபு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போகும்போது கோயில் தேர் நிகழ்ச்சி கலந்துடும் போது அவங்க பக்தர்கள் தகாத வார்த்தையில் திட்டிருக்காரு. அது தெரியல. அது தவிர அந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் அப்படி கோவப்பட வேண்டியதில்லை. ரூபா மக்களை அது பக்தர்கள் பேச வேண்டியதில்லை. தவறு என்ன காரணம்னாலும் அந்த மாதிரி கோவப்பட வேண்டியது. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறதா இன்னைக்கு கடந்த வாரம் தமிழ் செய்தி இதே மாதிரி கடுமையாக கூட்டிகிட்டு வராங்க. உங்கள் குடும்பத்தை கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கடுமையாக பேசி அந்த விஷயம் விவாத பொருளாக இருந்துச்சு. இப்போ அதே போல் அறநிலத்துறை அமைச்சர் அறத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்காரு. அது என்ன பண்ண முடியும்? இப்போ பொங்கல் தொகுப்பில் ரொக்க பணம் அறிவிப்பு இல்லாமல் இருக்குது. அதுலேயே எப்படி நினைக்கிறீங்க? ஒரு வேளை பணம் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ புதிய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு இன்றைக்கி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடைமுறைக்கு புதிய ஓய்வூதியம் அவங்க கேட்கல. பழைய ஓய்வூதியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். இப்போ இதில் இப்படி நம்மளா பேசுவோம். பொங்கலுக்கு தொகுப்பு ஊதியம் கொடுக்குறாங்க, அரிசி இது வெல்லம் இது கரும்பு இதெல்லாம் கொடுக்குறாங்கங்கிறது இது எப்படி பார்க்குறது? ஒரு இனத்தின் மகனாக எப்படி பார்க்குறது? எங்களுக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய வரலாறு கொண்ட ஒரு இனம், ஒரு பெரிய மூத்த இனம், அதுக்குன்னு இருக்கிற ஒரு பண்டிகை இந்த பொங்கல் தான். காலம்புறா உழைக்கிற ஒரு வேளாண்குடி மகன், அந்த ஒரு பண்டிகைக்கு கூட அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. 1/2 கிலோ அரிசி 1/4 கிலோ வெல்லம் கூட வாங்க முடியாது. அரசு தான் கொடுக்கணும், அதையும் இலவசமாக தரணும். இதையும் ஏன் நெல்லை விளைய வச்ச நெல்லை வீதியில் போட்டு முளைக்க விட்டுட்டு குஜராத்தில் அரிசி வாங்கிட்டு வரும், இல்லை ஆந்திராவில் அரிசி வாங்கிட்டு வரும். ஏன் நெல்லா விசாரித்தா அரிசியாக வராதா? அதை கொள்முதல் செய்யாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எங்களை தள்ளிடுச்சு பாருங்கள். இந்த நூற்றாண்டில் இவ்வளவு காலகட்டம் கடந்து இன்னும் ஒரு பொங்கலுக்கு காசு ஒரு 1000 ரூபா கொடுக்கணும், இலவசமாக அரிசி கொடுக்கணும் நிலைமையில தான் இனம் நின்று கொண்டு இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் எந்த வழியில் நாங்கள் பெருமைப்பட்டுக்கிறது, இல்லை எந்த வழியில் எங்களுக்கு இதில் சிறப்பு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கேவலம் தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு தமிழ் இனம் தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனம் அவமான ஒரு அடையாளமாக வாழுதேங்கிற ஒரு வழி தான் எனக்கு இருக்குது. இதில் போய் ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. போராட்டம் நடத்தி இது ஒரு செய்தி இல்லை, இது ஒரு செய்தியாக நம்ம பேசுகிறதுக்கு இல்லை. இது ஒரு கொடும் துயரம். இது நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை அந்த நாட்டின் வகுப்பறை தான் தீர்மானிக்குதுங்கிறான். ஒரு நாட்டின் எதிர்காலத்தை இங்கே வகுப்பறைகள் அறிவு கருவறையாக இல்லாமல் வியாபார அறையாக மாற்றப்பட்டுருச்சு. அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அறிவு கருவறையாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய அடிப்படை கோரிக்கையை வச்சு வீதியில் ஒரு நாளில் போராடல, கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளாக போராட்டிருக்காங்க. பணி நிரந்தரத்திற்கும் சமவேளை சம ஊதியத்திற்கும் எங்கள் பணி நியமனத்திற்குமாக ஆசிரியர் பயிற்சி பெற்று அதில் தேர்ச்சி பெற்று இருக்கிற ஆசிரியர் பணி நியமனத்திற்காக. அப்போது இப்போ இந்த அதிகாரத்திட்ட நம்ம கேட்குறது, இது மாதிரி டாஸ்மார்க் ஊழியர்கள் ஒரு கோரிக்கையை வச்சு வீதியில் இறங்கி போராடினா உடனே கவனம் எடுத்து அதை நிறைவேற்றியவர்களா இல்லையா? நீங்கள் குடிக்க வைக்கிறதுக்கு காட்டுற கவனத்தை எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு காட்டுவதில்லை. அப்போ எப்படி இருக்குது? அறிவை மழுங்கடித்து உடல் நலத்தை கெடுத்து நாட்டை நாசமாக்குற மதுவுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அறிவை வளர்க்கும் கல்விக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ ஆசிரியர் பெருமக்கள் வீதிக்கு வந்துட்டா அந்த நாட்டில் நடக்கிறது ஆட்சி அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? விவசாயி வீதிக்கு வர்றாங்க, செவிலியர் வர்றாங்க, மருத்துவர் வர்றாங்க, மாணவர்கள் வர்றாங்க, மீனவர்கள் வர்றாங்க,
எல்லாரும் வீதியில் வந்து போராடும்போது அந்த நாட்டில் நல்ல ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறத நீங்கள் நம்புறீங்களா? சொல்லுங்கள், நீங்கள் நம்புறீங்களா? சொல்லு. போக்குவரத்து தொழிலாளி வீதிக்கு வரான், பழைய அரசு ஊழியர்கள் எல்லாம் வந்து பழைய ஓய்வூதியம் கேட்டு போராடுறான். என்னதான் நடக்குது அப்போ இந்த நாட்டில்? என்னதான் நடக்குது? ஆனாலும் நீங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அடுத்த தடவை நாங்களே வருவோம், அப்படி அருமையாக போய்கிட்டு இருக்கு. இல்லை, ஒரு அறிவு சமூகம் வந்து இதை சிந்திக்கணும். திருப்பி திருப்பி இதே தவற செய்யக்கூடாது. இந்த ஆசிரியர்கள் வீதியில் நின்று போராடுறதுக்கு காரணம் அவர்களே தான். அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதியம் கேட்டு போராடுகிற நிலைமைக்கு வீதிக்கு வந்ததுக்கு காரணம் அவர்களே தான். இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க, இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்றான்? ஒரு ஆட்சி தவறா இருக்குதுன்னா அந்த ஆட்சியாளன் மட்டும் அதுக்கு பொறுப்பு இல்லை, அந்த ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்களும் பொறுப்புங்கிறான். எல்லாரும் பொறுப்பு, நாங்களும் பொறுப்பு, நீங்களும் பொறுப்பு. இந்த ஆசிரியர் பெருமக்கள் அவங்க பிரச்சனைக்கு வீதிக்கு வர்றாங்க. அவங்க நினைச்சிருந்தால் இந்த அரசு அமையாம தடுத்திருக்க முடியும். இதை 15 வருஷமா அந்த கோரிக்கையை வச்சு நீங்க போராடுறீங்க. இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களோட நிற்கிறார், அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களோட நிற்கிறார். நான் ஆளுங்கட்சியா இருக்கும்போது உங்க கோரிக்கை குப்பையில போடுறேன். அப்ப அந்த கோபம், இன்னைக்கு இருக்கிற கோபம், கையை ஒடிக்கிறார், வீதியில் நடக்கிறீங்க, போராடுறீங்க. இந்த கோபம் ஏன் உங்களுக்கு தேர்தல் இல்லை? வாக்கு செலுத்தும் போது ஏன் இல்லை? ஏன் இல்லை? திருப்பி எப்படி இந்த அதிகாரம் வருது? விவசாயி வீதிக்கு வர்றீங்க, கோவப்படுறீங்க. இன்னைக்கு தஞ்சையில் பேரணி, போராட்டம், எல்லாரும் போராடுறீங்க. அப்புறம் எப்படி இது உங்க உரிமையை பறித்து உங்க உரிமையை பெற்றுக் கொடுக்க நீங்க முன்வைக்கிற கோரிக்கையை ஏற்காம இருக்கிற அதிகாரம் திருப்பி எப்படி வருது? யார் தேர்வு செய்யறா? சொல்லுங்க, யார் தேர்வு செய்யறா? நீங்க படிப்பிச்ச மாணவர்கள் எத்தனை ஆயிரம், ஆசிரியர்கள் நீங்க எத்தனை லட்சம். உங்க வாக்கு எப்படி திருப்பி இந்த அநீதியான அதிகாரத்தை நிறுவுது? விவசாயிகள் எத்தனை கோடி, ஏன் நீ மறுபடியும் அந்த அதிகாரம் எப்படி வருது? மருத்துவர், செவிலியர், போக்குவரத்து ஊழியர் எல்லாம் வீதியில் நிற்கிறியே, அப்புறம் அதே உன்னை வீதியில் நிறுத்தினவனே மேலே எப்படி வர்றான்? யார் அதை தேர்வு செய்யறது? பிழையை நீ செஞ்சுட்டு அப்புறம் வீதியில் வந்து போராடி வேடிக்கை இல்லையா அது? அப்ப இந்த கோபம் எங்க வெளிப்படுத்தணும்? அந்த இடத்துல ஏன் வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க? அப்புறம் திருப்பி வீதியில் வந்து போராடினா இது என்ன ஆயிருது? இப்ப யாரு மேல, நான் யார் மேல கோச்சுக்கிறேன்? அதிகாரத்து மேலையா? இந்த அதிகாரத்தை தேர்வு பண்ண உங்க மேலையா? சொல்லுங்க. அப்ப தொடர்ச்சியா ஒரு தடவை ஒரு தவறு நடக்கலாங்க, தெரியாம நிகழுது. 2வது தடவை திருந்தி இருப்பாங்களோ நினைச்சு செஞ்சோம், மாறிடுமோன்னு நினைச்சு செஞ்சோம், கொடுத்த வாக்குறுதி நம்பி செஞ்சோம், சரி நடந்துருது. திரும்ப திரும்ப அதுவே நடக்குதுன்னா அப்ப யார் பொறுப்பே இருக்கிறது? நீங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு வாக்கு செலுத்திடுவீங்கன்னா நான் ஏன் உங்க கோரிக்கையை ஏற்கணும்? நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருச்சி செய்தியாளர் சந்தித்தார். அப்போது எல்லோரும் வீதிக்கு வந்து போராடினால் எப்படி நல்லாட்சி நடக்குது என கூற முடியும் என அவர் கேள்வி எழுப்பிய காட்சிகளை பார்த்தோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பின்வரும் செய்திகளை விரிவாக பார்க்கலாம்.